என்ன சமயலோ என்ன சமயலோ. இட்லிக்கும் தோசைக்கும் அரைச்ச மாவை 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா புளிச்சு போயிடுங்க. சில பேருக்கு அந்த புளிச்ச மாவில் தோசை பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த புளிச்ச மாவில் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பும் பெருங்காயத்தையும் தாளித்து ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை நறுக்கி போட்டு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கலக்கி வச்சிடணும். அதே போல் இன்னொரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரில் ரவையையும் மைதா மாவையும் கரைச்சி இந்த மாவில் ஊற்றிட்டு தோசை வார்த்து சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா, அதோட சுவையே அலாதிதாங்க. இப்போ வெள்ளி பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன வழிமுறைகள் இல்லாத இன்னொரு வழிமுறையும் இருக்குங்க. சாதாரணமாக நம்ம சாப்பிடும்போது யூஸ் பண்ணுறோமே எலுமிச்சம்பழம், தயிர், இதெல்லாம் கூட அந்த கொலுசில் தேய்ச்சிட்டு அதை க்ளீன் பண்ணிடலாங்க. ஆனால் இதை ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிற சமயத்தில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். எல்லா டைமும் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால் நாங்கள் யூஸ் பண்ணோம் எங்களை நீங்கள் திட்டாதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற இந்த ஆசிட் அந்த வெள்ளி நகையில் பட்டு அந்த நகையவே கரைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால இது எமர்ஜென்சி வந்தால் ஒழிய மற்ற நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தாதீங்க. வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் சரி, வெள்ளி நகையாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பளபளன்னு ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா? எந்த விபூதி? எல்லா விபூதியும் குறைன்னு இருக்குமா? அந்த மாதிரி இல்லைங்க. நைஸாக இருக்கிற விபூதி எடுத்து அந்த பொருளில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பளிச்சுன்னு ஆகிடுங்க. ஆஹா, இது நம்ம வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரம் தானா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க. சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா அதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து சுடுதண்ணி கூட கொஞ்சம் லேசாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சால் நல்லா சாஃப்டாக வந்துடும். பொதுவாகவே ஒரு சிலர் உடலை பார்த்தீங்கன்னா சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டு உடம்புல சில பேருக்கு பலதரப்பட்ட இன்னல்கள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக வயிற்று வலி. இந்த வயிற்று வலி வந்தாவே என்ன பண்ணுறோம் ஏது செய்கிறோன்னு சில பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த உடல் சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலியை தணிக்கிறதுக்கு ஒரு சிறிய மருந்து இருக்குங்க. அதாவது அரிசியோட வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சு அதை ப்ரெஷர் பேனில் வேக வச்சு கஞ்சி காசி குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உடல் சூடு அப்படியே தணிஞ்சிடுங்க. வயிற்று வலி வரவே வராது.